அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சுமாஸ் vlog-ஓட அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி பாப்பாவுக்கு என்ன லஞ்ச் பேக் பண்ணோன்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஐட்டம் எல்லாம் நிறைய இல்லைங்க. ஏன்னா டிஃபன் பாக்ஸ், அதாவது லஞ்ச் பாக்ஸ் இன்றைக்கி 3 பேர்த்துக்கு கட்ட வேண்டியதாக இருந்தது. ஆமாங்க, நம்ம பொண்ணோட பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் 2 குழந்தைங்க, அவங்க அம்மா கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. சரி, ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் பாப்பாவுக்கு செய்யும்போது அவங்களுக்கும் செஞ்சு பேக் பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்லிவிட்டு, அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெறும் லெமன் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரை. ஏன்னா குழந்தைகளுக்கு அவங்களுக்கு கேட்கும்போது அவங்களுக்கு அதுவும் தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம பாப்பாவுக்கும் லெமன் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரை இந்த காம்பினேஷனில் லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்தா ஒரு துளி கூட மிச்சம் இல்லாமல் எல்லாம் சேர்ந்துடும். அதனால தான் பார்த்திங்கன்னா சரி, எல்லாத்துக்குமே எல்லா குழந்தைகளுக்குமே இந்த ஒரு காம்பினேஷன் எப்பவும் பிடிக்கும். நானும் ஒரு தடவை நீயா நானால பார்த்தேன். எல்லோரும் மேக்ஸிமம் லேடிஸ் பொட்டேட்டோ ஃப்ரை தான் செஞ்சு கொடுக்குறாங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு அது ரொம்ப பிடிக்குது. எங்களுக்கு ஈஸிங்கிறத விட குழந்தைகளுக்கு ஏன்னோ அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்குது. அப்படிங்கிறதுனால தாங்க நாங்கள் அதை செய்கிறோம். அதனால் கோபிநாத் சார், தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. எல்லா லேடிஸுமே கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ஆவது பொட்டேட்டோ ஃப்ரை செஞ்சு தான் கொடுக்கணும். இல்லைன்னா குழந்தைகளோட கோபத்துக்கு ஆளாக வேண்டியது இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைடே இல்லைங்களா, அதனால் கோயிலுக்கும் போயாச்சு. அடுத்தடுத்த ஷார்ட்ஸ் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குது. ஷார்ட்ஸ் ஆகட்டும், விலாக்ஸ் ஆகட்டும், பாருங்கள். நம்மளோடது ஏதாவது இன்னும் வேறு மாற்றணும் அப்படின்னு ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் என் கூட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவு நான் நல்ல வீடியோஸ், அதாவது பாசிட்டிவான வீடியோஸ் கொடுக்குறேன். பார்த்துட்டு உங்களுக்கு எப்படியெல்லாம் பிடிச்சிருக்குது என்னங்கிறத எங்கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஹாப்பி ஃப்ரைடே. எல்லோரும் எப்போதும் சந்தோஷமாக நல்லபடியாக இருக்கணுங்க. நம்ம மட்டும் இல்லை, நம்மளை சார்ந்தவங்களையாகட்டும், நம்ம கூட இருக்கிற, நம்ம பக்கத்தில் இருக்கிற, நம்மளுக்கு தூரத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே நல்லா இருக்கணும்னு எப்போவுமே நினச்சோம்னா நம்மளை கடவுள் ஆகட்டும், இந்த பிரபஞ்சமாகட்டும் எப்போவுமே நல்லா வச்சுக்கும். பாசிட்டிவாக நினைக்கலாம், பாசிட்டிவாக சொல்லலாம், பாசிட்டிவாகவே வாழலாம். சரிங்களா? எப்படி இருக்குது நம்மளோட வீடியோஸ் எல்லாம் அப்படிங்கிறத மறக்காமல் எங்கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தொடர்ந்து என்னால் டான்ஸ் வீடியோவாக போட முடியாது. என்ன காரணம்னு உங்களுக்கே தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் ஒரு ஹோம் மேக்கர்னு. அதனால் என்னால் எப்பப்போவெல்லாம் முடியுதோ அப்பப்போவெல்லாம் கண்டிப்பாக அழகாக டான்ஸ் ஆடி உங்களுக்கு அதை வீடியோவாக எடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணாமல் வேறு யாருக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதனால் டான்ஸ் வீடியோ வராதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக அப்பப்போ போடுறேன்.